அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 11வது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான்னு சொல்கிறாங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உரிய கிரகமாக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி குணாதிசயங்கள் படைத்தவர்களாக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா பொறுமையும் நேர்மையும் சமூக சிந்தனைகள் அதிகமாக கொண்டவர்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட நல்ல குண அதிசயங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் மிக வேகமாகவே இருக்குங்க. விருச்சகம் மகரம் மீனம் ராசியை பார்க்கும் குரு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கும்பராசினருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்க போகுதுங்க. 5வது இடத்துல குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வராருங்க. இதனால் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2-11க்கு உரியவராக இருக்கார். 6ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. ஆரோக்கியத்தில் முதுகு வயிறு கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. முகம் சார்ந்த உறுப்புகளில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா எதிரிகள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வம்புகளை விலை கொடுத்து வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிரிகளை பற்றி வெளியில் பேசுவது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லது. தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நல்ல விதமான ஏற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. அரசு கௌரவம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சிவில் சர்வீஸில் தேர்வில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா விதமான படிப்புகளிலும் நல்ல ஏற்றமே கிடைக்க போகுது. வெளிநாடு வேலைக்கு செல்லும் யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அரசு வேலை மற்றும் தனியார் துறையில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் லாப வாய்ப்புகளும் உருவாக வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுதுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் தீரப்போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய கடன்களை அடைக்க வாய்ப்பு நிறைய கிடைக்க போகுதுங்க. முதலீடுகள் மூலம் லாபமும் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினா சேமிப்பு உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலே உருவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இடையிலான புரிதல் பார்த்திங்கன்னா அதிகரிக்க போகுதுங்க. உறவினர்களோட ஆதரவு கிடைக்க போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெற போகுதுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து குவிய போகுதுங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர் பார்த்தீங்கன்னா நல்ல வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்க போகுதுங்க. வெளிநாடு கல்வி வாய்ப்புகளும் கிடைக்கலாம். உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. மன அழுத்தம் குறைய போகுதுங்க. உணவு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. நல்ல பலனையும் தரக்கூடியதாக இருக்குது. இழந்த பெருமைகளை பெறக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிந்தா என்கின்ற நாமத்தை சொல்வது உங்களுக்கு நல்லதை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெங்கடாஜலபதியை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் வெங்கடாஜலபதியை போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குறைகளை அவரிடம் சொல்லி வேண்டிக்கிட்டிங்கன்னா நம்மளோட எந்த ஒரு விஷயத்தையும் ஆள் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்த மனதார கடவுள்கிட்ட வேண்டும் போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிறிய உடல்நல பாதிப்புகளுக்கு உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வழக்குகளில் பார்த்தீங்கன்னா மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்துக்கோங்க. மற்றவர்களை நம்புவதை தவிர்த்துக்கோங்க. பெருமாள் தாயார் வழிபாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மேல் திருமலையில் தரிசனம் செய்வது நல்ல ஒரு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அவிட்டம் 3 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செயலில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. தைரிய வீரியக்காரரான செவ்வாயை நட்சத்திர அதிபதியாக நீங்கள் கொண்டு இருந்தாலும் 1-2ஆம் பாதங்களான மகர ராசியில் பிறந்தவர்களுக்கும் 3-4 பாதங்களான கும்பராசியில் பிறந்தவர்களுக்கும் சனி பகவானே ராசிநாதர்னு சொல்கிறாங்க.
அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தினருக்கு பார்த்தீங்கன்னா மே 26 முதல் சப்தஸ்தானத்திலும் அக்டோபர் 20 முதல் அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரித்து குரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்காருங்க. மே 26 முதல் வாழ்க்கை உங்களுக்கு வளமாகவே ஆகுங்க. நெருக்கடிகள் நீங்க போகுது, பொருளாதார நிலையும் உயரப்போகுது, செல்வாக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொழில் வளர்ச்சி நிறைய அடையக்கூடியதாக இருக்குங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உயர்வு ஏற்பட போகுது. திருமண வயதில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணமும் நடக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது. சொந்த வீடு, வாகனம் இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களாகவே நடக்க போகுதுங்க. அக்டோபர் 20 முதல் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் இந்த நிலை உங்களுக்கு மாறுங்க. வியாபாரம் தொழிலில் மந்த நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளும் சிலருக்கு உடல்நிலையில் பின்னடைவும் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கவனமாக இருந்துக்கோங்க. தவறானவர்களோட பிடியிலிருந்து சிக்கிக்கொள்ளும் நிலைமை ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு இழுப்பறியாகும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலை உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் 2 முதல் உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்துல அமர்ந்து பல நல்ல பலன்கள்லாம் தரப்போகிறாருங்க. குருவோட பார்வை உங்களுக்கு பல விதத்திலும் ஆதாயத்தையே தரக்கூடியதாக இருக்குங்க. அலைச்சலும் வேலை சுமையும் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மன நிம்மதியையும் செல்வாக்கும் தருவதாக அவர் இருக்கார். குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்தும் போக போகிறீங்க. பிள்ளைகளோட திருமணத்தை அலைஞ்சு திரிஞ்சு முடிக்க வேணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப அதில் கண்டிஷனாக இருக்க போகிறீங்க. உறவினர் நண்பர்களால் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படும். சொத்து விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. வெளி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடுங்க. எனினும் நாளும் பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கண் எரிச்சல், வாயு கோளாறுகள் இது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவதிப்படுவீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பழைய வழக்குகளில் இழுபறி நிலையே உங்களுக்கு உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் அனுபவமிக்க வழக்கறிஞரை ஆலோசித்து செயல்படுவது மிக மிக நல்லது. இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுங்க. சிறு சிறு வாகன விபத்துகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடிக்கடி வாகனமும் பழுதாகும் நிலையும் ஏற்படுங்க. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொட்டது உங்களுக்கு அனைத்து விஷயங்களுமே தொடங்குங்க. திட்டமிட்டு வேலைகளில் வெற்றி கிடைக்க போகுது. குடும்பத்தில் சந்தோஷமே இருக்க போகுதுங்க. தடைபட்டு கொண்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் இனி சிறப்பாகவே நடக்குங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த சந்தேகமும் படிப்படியாக தீரப்போகுது. பேச்சில் தெளிவு பிறக்க போகுதுங்க. வழக்குகளை உங்களுக்கு அனைத்து வழக்குகளுமே வெற்றி தாங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது. சொந்த ஊரில் உங்களுக்கு செல்வாக்கும் கூட போகுதுங்க. தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வரப்போகுது. அலுவலகத்தில் அதிரடி முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வேலை சுமை உங்களுக்கு அதிகரிக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யார்கிட்டையும் வாய் விட்டு எதையும் சொல்ல வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாதியிலே நின்று போன வீடு கூட கட்டக்கூடிய பணியை நீங்கள் விரைந்து முடிக்க போகிறீங்க. கட்டிட அனுமதி, வங்கி கடன் உதவி இது மாதிரி அனைத்துமே உங்களுக்கு தாமதமின்றி சீக்கிரமாக கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க போகுது. தள்ளி போனால் உங்களுடைய மகளோட கல்யாணம் முக்கிய பிரமுகர்களின் முன்னிலையை நடத்த போகிறீங்க. உங்களுடைய தன லாபாதிபதியுமான குரு பகவான் தனது நட்சத்திரத்தில் 2/6/2026 முதல் 18/6/2026 வரை பயணம் செய்கிறதுனால குடும்பத்தில் அமைதி திரும்ப போகுதுங்க. செல்வாக்கு கூட போகுது. திடீர் பண வரவு அதிகரிக்க போகுது. உங்களுடைய ராசிநாதனும் விராயாதிபதியுமான சனி பகவானின் நட்சத்திரத்தில் 18/6/2026 முதல் 19/8/2026 வரை குரு பகவான் பயணம் செய்கிறதுனால காரிய தடைகள் உங்களுக்கு விலகுங்க. புதிய பதவிகள் தேடி வரப்போகுது. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமான பேசி முடிக்க போகிறீங்க. பிரமுகர்களுக்கு நெருக்கமாக போகிறீங்க. பூர்வ புண்ணிய அஷ்டமாதிபதியுமான புதனின் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்கிறதுனால வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. சொந்த பந்தங்களோட வருகை அதிகரிக்க போகுதுங்க. மகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலையும் கிடைக்க போகுது. அரசு காரியங்கள் உங்களுக்கு முழுமையடைய போகுதுங்க. வழக்குகளை வெற்றியும் கிடைக்க போகுது. வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வர போகிறீங்க.
வியாபாரம், உத்தியோகம், அதாவது வியாபாரத்தில் போட்டியாளர்களை சமாளித்து லாபம் ஈட்ட போகிறீங்க. மற்றவர்களோட ஆலோசனை கேட்டு பெரிய முதலீடுகளை போட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நவீன சலுகைகள் அறிவிக்க போகிறீங்க. வியாபார சங்க பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. மருந்து, என்டர்பிரைஸ், ரியல் எஸ்டேட் வகைகளால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. கூட்டு தொழில் பங்குதாரர்களிடம் விட்டு கொடுத்து போவது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் நீண்ட நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. வேலை அதிகரிக்கத்தான் செய்யும், கவலை வேண்டாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லதுங்க. மேலதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது.